தாம்பரத்தில் கூட்டணி கட்சி மாநில நிர்வாகி கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என திமுக எம்எல்ஏ கடிதம் எழுதியிருக்கிறார். திமுகவினருக்கு தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா எழுதியுள்ள கடிதத்தால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவினருக்கு அக்கட்சியின் எம்எல்ஏ எழுதியுள்ள கடிதத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த கடிதம் குறித்த விவரங்கள். கூட்டணி கட்சி நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடாது என திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜாவினுடைய கடிதத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாம்பரத்தில் கூட்டணி கட்சி மாநில நிர்வாகி கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என திமுக சட்டமன்ற உறுப்பினரை தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராகவும் தாம்பரம் மாமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி வருபவர் தாம்பரம் யாகூப். இந்த நிலையில் தமுகவின் 31வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்த பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியின் நிகழ்ச்சியில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று திமுகவினருக்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா கடிதம் எழுதியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இம்மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பது என்பது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் ஓட்டும் தலித்துகள் ஓட்டும் தேவையில்லை என்று தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா பேசி வந்த நிலையில் சிறுபான்மைய கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் கூட்டங்களுக்கு திமுகவினர் கலந்து கொள்ளக்கூடாது என கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவின் தலைமையிடம் உத்தரவின் பேரில் கட்சியினருக்கு எம்எல்ஏ இந்த மாதிரியான உத்தரவை விட்டாரா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவரிடத்தில் நாம் விளக்கம் கேட்கும் பொழுது மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த யாகூப் அவர்கள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் அவர் பேசி வருகிறார். அதனால்தான் அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று நான் உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்து தலைமையிடம் எந்தவித கருத்தையும் கேட்கவில்லை என்பது அவருடைய கூடுதல் கருத்தாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.